Happy evening, friends. You would have watched this video. It's about Sindbad. He's a he's a fictional mariner. His first voyage has been mentioned in the story. So Sindbad the sailor is a fictional mariner and hero of this story cycle of Middle Eastern origin. He is described as man from Baghdad during early Abbasid Caliphate, 8th and 9th century CE. இவர் வந்து பாக்தாத்லேருந்து வந்து அடைஞ்ச ஒரு நபர் from during the period of Abbasid Caliphate, which was during 8th and 9th centuries. In the course of 7 voyages, 7 கடல் பயணங்கள்ல, the first voyage was this one. In the course of 7 voyages throughout the seas east of Africa and south of Asia, he has fantastic adventures in magical realms, encountering monsters and witnessing supernatural phenomena. In this extract, the rich Sindbad describes his first voyage to the poor Sindbad porter. இந்த கதையில நம்ம பார்க்கறது இந்த பணக்காரனான சிந்த்பாத் அவருடைய முதல் கடல் பயணத்தை வந்து he takes his first voyage to the poor Sindbad. ஒரு சுமை தாங்கியா இருக்கிற இந்த புவர் சிந்த்பாத் அவரை நோக்கி பயணிக்கிறார். My father was a rich merchant. When he died, I was still young. He left behind a big wealth. எங்க அப்பா வந்து ஒரு பணக்காரரா இருந்தார். He was a very rich merchant. ஆனா அவர் இறந்து போன போது நான் ரொம்ப சின்ன பையனா இருந்தேன். அவர் ஆனா நிறைய சொத்துக்களும் பணக்காசுகளும் விட்டுட்டு தான் போயிருந்தாரு. However, I was in I was an inexperienced, thoughtless youth and spent all his wealth foolishly. ஆனா ஆனா எனக்கு அந்த அளவுக்கு ஒரு அறிவாற்றல் கிடையாது. பணத்தெல்லாம் வந்து முட்டாள்தனமா நான் செலவு செஞ்சுட்டேன். யோஜனை பண்ணாம எனக்கு அந்த அளவுக்கு அனுபவம் இல்லாததுனால நான் சாமர்த்தியமா அந்த பணத்தை வந்து கையாளல. I returned to my senses only after the loss of all the wealth. எல்லா பணங்காசும் தீந்து போய் நான் எல்லாத்தையும் இழந்து போனதுக்கு அப்புறம் தான் வந்து நான் விழிப்புணர்வா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க ஆரம்பிச்சேன். I decided to sail for the Persian Gulf with some goods. சில சரக்குகளோட நான் அந்த பர்ஷியன் கல்ஃப் அந்த இடத்துக்கு நான் கடல் பயணம் கொள்ளணும்னு நான் ஆரம்பிக்கிறேன் என்னுடைய முதல் பயணத்தை. Our group sailed from one country to another. எங்களுடைய குழுவானது ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு கடல் மூலியமா பயணம் மேற்கொண்டது. Selling the goods, சரக்குகள்லாம் வித்துண்டு ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு என்னுடைய கூட பயணித்தவர்கள் எல்லாம் இந்த சாமான்கள் இந்த பொருட்கள்லாம் வித்தாங்க. One day when we were on the boat, we saw a beautiful small green island. அந்த கப்பல்ல பயணம் கொள்ற போது ஒரு அழகான பச்சை பசேன்னு இருக்கிற ஒரு தீவை பாக்குறோம். ஒரு சின்ன தீவு ரொம்ப அழகா இருக்கு. அங்க கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்து கொஞ்சம் குதூகலமா இருக்கணுங்கிறதுக்காக நாங்க அந்த பச்சை நிறத்துல இறங்கி கொஞ்ச நேரம் இருக்கலாம்னு முடிவெடுக்கிறோம். ஜஸ்ட் டு ஹாவ் சம் ஃபன் வி ஆல் காட் டவுன் ஆன் த கிரீன் பேட்ச். அந்த பச்சை பசேன்னு தெரியுது இல்லையா, அந்த இடத்துல இறங்கி என்னதான் இருக்குன்னு பார்க்கலாமே அப்படின்னு நாங்க கொஞ்ச நேரம் இறங்குறோம். ரொம்ப பசியில இருந்தோம். அதனால கொஞ்சம் உணவை கூட நம்ம சாப்பிடலாம், சாப்பிட்டு நம்ம இங்க சாப்பிட்டு கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாங்கிற மாதிரி கூட தோணிது. We were hungry, so we decided to cook some food there. So as soon as we lit the fire for cooking, we got a jerk. அந்த இடத்துல அந்த பச்சை பசேன்னு இருக்கிற இடம் நல்லா இருக்கே அப்படின்னு பார்த்து இவங்க எல்லாரும் இறங்குறாங்க. அங்க போய் இறங்கி இந்த அடுப்பும் மூட்டுறாங்க. அடுப்பு மூட்டினோடனே திடீர்னு ஒரு அதிர்வு, ஒரு குலுங்கல். We got a jerk. The island was trembling. அப்படியே ஒரு நடுக்கத்தோட இருந்தது அந்த தீவு. இட் வாஸ் நோ ஐலண்ட். அது வந்து தீவே கிடையாது. அது வந்து ஒரு பெரிய விலங்குனுடைய பின்பகுதி, முதுகு பகுதி. விச் காட் டிஸ்டர்ப்ட் when the fire was lit on his back. அதோடைய அந்த முதுகு பகுதியோ அந்த அந்த உடம்பினுடைய பின்பகுதியானது அதுல ஒரு அசைவு ஏற்பட்டது. ஏன்னா அதுல இவங்க வந்து அடுப்புல சமைக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, அந்த வெப்பம் தாங்க முடியாம அது ஒரு குலுங்கல் ஏற்படுறது. இட் வாஸ் பேக் ஆஃப் ஹியூஜ் அனிமல் விச் காட் டிஸ்டர்ப் when the fire was lit on its back. We were terrified. நாங்கெல்லாம் பயந்தே போயிட்டோம். when we realized this.
ஐயய்யோ! இது வந்து தீவே கிடையாது. இது வந்து ஒரு விலங்கு. அந்த விலங்கினுடைய பின்பகுதி, முதுகு பகுதியான தான் இது இருக்கு. இத புரிஞ்சினோனே எங்களுக்கு அப்படியே பதட்டமா பயந்து போயிட்டோம். எவ்ரிஒன் ஜம்ப்ட் இன்டு த சீ டு சேவ் ஹிஸ் லைஃப். எல்லாருமே அவங்களோட உயிர காப்பாத்திக்கிறதுக்காக எல்லாரும் கடல்ல தொப்பு தொப்புன்னு குதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. மோஸ்ட் ஆஃப் தெம் போர்டட் த ஷிப். பக்கத்திலேயே கப்பல் தானே இந்த கப்பல்லேருந்து தானே இறங்கி இந்த பச்சை பசேன்னு இருக்கே இந்த தீவுல இறங்கி என்னங்கிறத பார்க்கலாம் தானே இறங்குறாங்க. சில பேர் தப்பிச்சு ஆ இந்த கப்பல்லயே ஏறிறாங்க. சில பேர் வந்து இந்த கடல்ல குதிச்சிடுறாங்க. Before they could climb up, the captain started the ship, hurriedly leaving behind a few sailors who were still struggling in the sea for their life. அந்த கப்பல ஓட்டுற இந்த கேப்டன் ஆனவர் வந்து என்ன பண்றார், வேக வேகமா கப்பல ஸ்டார்ட் பண்ணிடுறார். பாதி பேர் வந்து ஏறவே முடியல. They were left behind. They couldn't save their life. They were struggling for their life. I was one among those strugglers. அந்த இந்த தீவுலேருந்து தண்ணீல குதிச்சதுல போராடினவங்க இல்ல நானும் ஒருத்தனா இருந்தேன். ஐ வாஸ் ஒன் அமாங் தோஸ் ஸ்ட்ரக்லர்ஸ். ஃபார்ச்சுனேட்லி ஆனா அதிர்ஷ்டவசமாக இதுல என்ன ஆகுதுன்னா, ஐ காட் ஹோல்ட் ஆஃப் அ பிக் பீஸ் ஆஃப் வுட் ஃப்ளோட்டிங் நியர் பை அண்ட் ஹெல்ட் ஆன் டு இட். ஆனா அதிர்ஷ்டவசமா எனக்கு என்ன ஆகுது, ஒரு ஒரு துண்ட ஒரு மரத்துண்டு எனக்கு வந்து அந்த தண்ணீல, கடல் தண்ணீல வந்து எனக்கு தென்படுறது. அத புடிச்சுண்டே அப்படியே நான் மிதந்துண்டே போனேன். I was being tossed by the powerful sea waves, but I held on to the wood and kept floating for a long time. கடல் அலைகள் வந்து சும்மா இருக்குமா? அது மேலும் கீழுமா தூக்கி தூக்கி தான் போடுது. ஆனா, நான் வந்து இந்த பலகைய வந்து விடவே இல்ல. அத கெட்டியமா புடிச்சுனேன். அதோடயே அப்படியே நான் மிதந்துண்டே போனேன். ஐ வாஸ் பீயிங் டாஸ்ட். அதாவது மேலும் கீழுமா தூக்கி போடப்பட்டேன். By the powerful sea waves, but I held on to the wood and kept floating for a long time. At last, I was thrown on an island. கடைசியா நான் ஒரு தீவுக்கு வந்து விட்டெறியப்பட்டேன். I was very tired and extremely hungry. ரொம்ப ஓச்சலா இருந்தது. அது மட்டும் இல்லாம ரொம்ப பசி. கடினமான பசி. But on the island, there was nothing to eat except a few herbs. ஆனா தீவுல பார்த்தோம்னா ஒண்ணுமே இல்ல சாப்பிடுறதுக்கு. சில மூலிகை இலைகள் தான் இருந்தது. வேற எதுவுமே இல்ல. என் கண்ல தென்படவே இல்ல சாப்பிடுறதுக்கு. Due to the continuous struggle in the sea water, my limbs became stiff and refused to move. இந்த கடல் நீர்லயே ரொம்ப நேரம் இருந்ததுனாலயோ என்னமோ என்னுடைய விரல்கள்லாம் அசைவே குடுக்க முடியல. அப்படியே மரத்து போன மாரி ஆயிடுச்சு. இட் பிகேம் ஸ்டிஃப் அண்ட் இட் ரெஃப்யூஸ் டு மூவ். அசைக்கணும்னு நெனச்சா கூட அது அசையல. ஏன்னா உப்பு தண்ணீல ரொம்ப நேரமா இருந்ததுனால விரல்கள் விரல்கள் உடல் எல்லாமே மரத்து போன மாரி ஆயிடுச்சு. ஐ சம்ஹவ் மேனேஜ் டு கிரால். அப்படியே தவழ்ந்துட்டு எப்படியோ நான் சமாளிச்சேன். டு கெட் அ ஃபியூ ஹெர்ப்ஸ். சில மூலிகை இலைகளாவது எப்படியாவது சாப்பிட்டுருவோம். எப்படியோ தட்டு தடுமாறி தவிழ்ந்து I somehow managed to crawl and get few herbs. I ate them and quenched my thirst from a spring on the island. அங்கேருந்து அப்படியே தவழ்ந்து தவழ்ந்து இந்த இலைகள், இந்த மூலிகை இலைகள்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தன்னுடைய தாகத்த வந்து என்னுடைய தாகத்த வந்து நான் எப்படி தணிச்சினேன்னா, அந்த தீவு பக்கத்துல ஒரு ஒரு ஸ்ப்ரிங் இருந்தது. It is like a similar to a pond where you get water. So I quenched my thirst from that spring. As I walked further in the strange land, I met a man. இந்த வினோதமான தீவுல நான் நடந்து போறத ஒரு நபர நான் சந்திக்கிறேன். அந்த நபர் வந்து என்ன பார்த்து கேட்கிறார், "நீ யாரு? இங்க எங்க வந்த?" The man asked me where I had come from, who I was. "நீ எங்கேருந்து வந்த? நீ யாரு?" அப்படிங்கிற தகவல் வந்து ஒருத்தர் என்ன பார்த்து கேட்கிறார். I poured out my misfortune to him. நான் என்னுடைய சோகமான கதைய வந்து, என்னோட துயர கதைய வந்து நான் அவர்ட்ட கொட்டி தீர்த்தேன். ஐ poured out my misfortune to him. The man felt pity when he heard my sad story. என்னுடைய கதைய கேட்டோனே அவருக்கு ரொம்ப பரிதாபமா போயிடுது. He took me inside a cave. என்னை வந்து ஒரு குகைக்குள்ள அழைச்சுன்னு போனார். There were a number of men present. அதுல பார்த்தா நெறைய பேர் இருக்காங்க அந்த குகைக்குள்ள. They were all slaves of the king of the island. அந்த தீவினுடைய ராஜாவுக்கு இவங்க எல்லாருமே அடிமையா இருக்காங்க. Those men were kind. ஆனா அந்த அடிமையா இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப அன்பா
பணிவா இருக்காங்க. தே சர்வ்ட் மீ குட் ஃபுட் அண்ட் ட்ரிங்க் அண்ட் ட்ரீட்டட் மீ வெல். அவங்க எல்லாருமே எனக்கு ஒரு நல்ல உணவு குடுக்குறாங்க, நீர் குடுக்குறாங்க. என்ன நல்லாவே பார்த்துக்கவும் செஞ்சாங்க. லேட்டர் ஆன் தே புரொடியூஸ்ட் மீ இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கிங். ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆச்சுன்னா, என்ன வந்து அந்த ராஜா முன்னாடி நிப்பாட்டினாங்க. அந்த ராஜாவுடைய பேர் வந்து மிர்ஜான். ஹி வாஸ் தி ரூலர் ஆஃப் தி ஐலேண்ட். அந்த தீவினுடைய ராஜாவா அவர்தான் அந்த தீவ வந்து ஆள்றார். ஐ நரேட்டட் மை டேல் ஆஃப் சஃபரிங் அண்ட் ஹார்ட்ஷிப் டு தி கிங். என்னுடைய துயரத்தையும், என்னுடைய கஷ்டத்தையும் வந்து நான் அந்த ராஜாட்ட பகிர்ந்தேன். த கிங் வாஸ் அ நோபல் அண்ட் அ கைண்ட் பெர்சன். அந்த ராஜா வந்து ரொம்ப நல்ல மாதிரியாவும், ஒரு ஒரு இனமா, ரொம்ப ரொம்ப உன்னதமான ஒரு மனிதரா இருந்தார். ஹி சிம்பத்தைஸ்ட் வித் மீ அண்ட் அப்பாயிண்டட் மீ அஸ் அன் ஆஃபீசர் ஆன் தி ஸ்பாட். என்னுடைய நிலைமைய பார்த்து ரொம்ப பரிதாபப்பட்டு, அந்த இடத்திலேயே, அந்த க்ஷணத்திலேயே என்ன வந்து ஆஃபீசரா நியமித்தார். சூன் ஐ பிகேம் ஃப்ரெண்ட்லி வித் த பீப்பிள் ஆன் தி ஐலேண்ட். கூடிய சீக்கிரமாவே அந்த தீவுல இருந்த மக்களுடன் நான் ரொம்ப நட்பு பரிமாறினேன். ஜஸ்ட் அ மொமெண்ட். தேர் வேர் அ நம்பர் ஆஃப் தி அதர் ஸ்மால் ஐலேண்ட்ஸ் நியர்பை. இந்த தீவ சுத்தி சின்ன சின்ன குட்டி குட்டி தீவுகள்லாம் கூட இருந்தது பக்கத்திலேயே. தீஸ் ஐலேண்ட்ஸ் வேர் அண்டர் கிங் மிர்ஜான் டூ. இந்த தீவுகள் எல்லாமே அந்த ராஜாவுடைய கண்காணிப்பு, அவருடைய அவர் கீழ தான் இருந்தது. எப்படி இந்த தீவ வந்து அவர் ஆள்றாரோ, அந்த சின்ன சின்ன தீவுகளுமே இவருடைய கண்ட்ரோல்ல தான் இருந்தது. டியூரிங் மை ஸ்டே ஐ விட்னஸ்ட் அ நம்பர் ஆஃப் ரிமார்க்கபிள் சைட்ஸ். அந்த தீவுல தங்கியிருக்கும்போது நான் ரொம்ப அற்புதமான காட்சிகள்லாம் நான் வந்து உணர்ந்தேன், பார்த்தேன். த சீ வாட்டர் அரவுண்ட் த ஐலேண்ட்ஸ் கண்டெயின் ஹியூஜ் அண்ட் டெரிபிள் ஃபிஷஸ். இந்த தீவுகள சுத்தி பார்த்தோம்னா, அந்த கடல் நீர்ல வந்து பெரிய பெரிய ரொம்ப ரொம்ப பெருசான கடல் மீன்கள் எல்லாம் பார்க்க முடிஞ்சது. A few were 100 times bigger than the largest ship. சில மீன்கள்லாம் பார்த்தோம்னா, கப்பல விடவே 100 மடங்கு பெருசா இருந்தது. Once I saw a fish that had a head like a bull. ஒரு வாட்டி நான் ஒரு மீன பார்த்தேன். அதோடைய தலை வந்து ஒரு புல் போல இருந்தது. I witnessed many unimaginable wonders. என்னால நெனச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அற்புதமான விஷயங்கள்லாம் கூட நாங்க பார்த்தேன். Ships from different parts of the world visited the small island kingdom's port regularly. கப்பல்கள் நெறைய நாட்டிலேருந்து அடிக்கடி இந்த சின்ன தீவுக்கு வந்துட்டே இருந்தது. Every day I would ask the small visiting sailors about my city Baghdad, but no one knew about my city. I longed to get back home. தினைக்கும் அந்த மாலுமிகள் அங்க வருவாங்க இல்லையா கப்பல்ல, அவங்கள்ட்ட விசாரிப்பேன். இந்த மாரி நான் பாக்தாத பத்தி விசாரிப்பேன். அவங்களுக்கெல்லாம் அந்த ஊர பத்தியே தெரியல. நான் வந்து ரொம்ப ஏக்கத்தோட நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். எப்படா நம்ம என்னுடைய இடத்துக்கு போவோங்கிற அளவுக்கு எனக்கு எண்ணம் தோன்றிற்று. ஒன் டே வென் ஐ வாஸ் ஸ்டாண்டிங் ஆன் த போர்ட். அந்த துறைமுகத்துல நான் நின்ற பொழுது ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, ஐ சா அ ஷிப் அப்ரோச்சிங் த போர்ட். அந்த துறைமுகத்த நோக்கி ஒரு கப்பல் வந்துட்டு இருக்கிறத நான் பார்த்தேன். இட் வாஸ் த சேம் ஷிப் விச் ஹேட் செயில்ட் ஃபர்தர் ஆஃப்டர் லீவிங் மீ பிஹைண்ட். இதே கப்பல் தான். என்ன நான் கப்பல்ல குதிச்சதுக்கு அப்புறம் அந்த கப்பல் முன்னோக்கி போச்சு இல்லையா? அதே கப்பல் தான் இது. ஸ்ட்ரகிளிங் இன் த சீ. வென் த கேப்டன் ஆஃப் த ஷிப் சா மீ, ஹி வாஸ் கிரேட்லி சர்ப்ரைஸ்ட் டு ஃபைண்ட் மீ அலைவ். அந்த கப்பலினுடைய தலைவன் என்ன பார்த்தோன்னே ஆச்சரியப்பட்டு போனாரு. "நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா?" அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம் அவருக்கு என்ன பார்த்தோனே வந்தது. ஹி அண்ட் அதர் க்ரூ மெம்பர்ஸ் ஹக்ட் மீ வித் ஹாப்பினஸ். அந்த கப்பல்ல இருந்த மத்த குழு நபர்கள் எல்லாருமே பார்த்து என்ன சந்தோஷமா கட்டி அணைச்சாங்க. த கேப்டன் கூட்ஸ் டு ஹேண்டட் ஓவர் மை கூட்ஸ் டு மீ விச் ஹேட் பீன் லெஃப்ட் ஆன் த ஷிப். அந்த கப்பலுடைய தலைவன் என்னுடைய சரக்குகள் நான் அந்த கப்பல்ல ஏத்தி வச்சேன் இல்லையா? அதெல்லாம் என்னட்டயே ஒப்படைச்சுட்டார். விச் ஹேட் பீன் லெஃப்ட் ஆன் த ஷிப். அந்த கப்பல்லயே விட்டு போனதெல்லாம் அவர் மறுபடியும் என்ட்டயே திருப்பி குடுத்துட்டார். அமங் மை கூட்ஸ் ஐ சூஸ் அ ஃபியூ வேல்யூபிள் ஐட்டம்ஸ் அண்ட் பிரசன்டட் தோஸ் டு தி கைண்ட் கிங். அதுல அந்த சில பொருட்கள் மட்டும் அமங் மை கூட்ஸ் ஐ சூஸ் அ ஃபியூ வேல்யூபிள் ஐட்டம்ஸ் அண்ட் பிரசன்டட் தோஸ் டு தி கைண்ட் கிங். அதுல சில பொருட்கள் ரொம்ப விலை அதிகமா இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் சிலத நான் தேர்ந்தெடுத்து அந்த ராஜாட்ட குடுத்தேன். இன் ரிட்டர்ன் த கிங் ஆல்சோ கேவ் மீ
எக்ஸ்பென்சிவ் பிரசன்ட்ஸ். பதிலுக்கு அந்த ராஜாவும் எனக்கு விலை அதிகம் விலை அதிகமா இருக்கிற பரிசெல்லாம் கூட அவர் எனக்கு கொடுத்தார். The ship stayed on the island for a few days. அந்த கப்பல் வந்து அந்த தீவிலேயே இன்னும் கொஞ்ச நாள் இருந்தது. Meanwhile, I did good business and earned a lot of money. அந்த இடைவேளையில கூட நான் நல்ல ஒரு பிசினஸ் அதுல வந்து சம்பாதிச்சேன். நிறைய சம்பாதிச்சேன். When it was time to leave, I went to meet the king. கிளம்புற நேரத்துல நான் அந்த ராஜாவை போய் சந்திக்கிறேன். That I thank the king for his kindness and all the favors he had done to me. கிளம்புற வேலையில வந்து நான் அந்த ராஜாட்ட போய் உங்களுடைய நல்ல மனசுக்கு நான் அவரை வந்து பாராட்ட செஞ்சு மட்டும் இல்லாம சாரி ஐ தேங்க் த கிங் ஃபார் ஹிஸ் கைண்ட்னஸ் அண்ட் ஆல் தி ஃபேவர்ஸ் ஹி ஹேட் டன் டு மீ. அவர் எனக்கு செஞ்ச நல்ல விஷயத்துக்கெல்லாம் நன்றி தெரிவித்தேன். The king again gave me many valuable farewell gifts. கிளம்புறதுக்கு முன்னாடி விலை அதிகமா இருக்கிற பரிசுகள்லாம் கூட மறுபடியும் அவர் எனக்கு கொடுத்தார். Finally, I returned to my city, Baghdad, as a rich man. கடைசியா நான் என்னுடைய நகரப்புறமான பாக்தாதுக்கே ஒரு பணக்கார நபரா போய் சேர்ந்தேன். சிந்த்பாத் completed the tale of his first voyage. அவருடைய முதல் பயணத்தை வந்து இந்த கதை மூலியமா அவர் முடிச்சார். The poor porter Sindbad was listening to the amazing tale of Sindbad with all wonder. இந்த ஏழை சுமை தாங்கியான சிந்துபாத் இவருடைய கதையெல்லாம் பொறுமையா கேட்டிருந்தார். வியப்போட கேக்குறார். எப்பா எப்படிப்பட்ட ஒரு கதை, என்ன ஒரு சாகசம், இவர் எப்படி கையாண்டிருக்காரு அப்படிங்கறத ஒரு வியப்போட இந்த ஏழை சுமைதாங்கியான இந்த சிந்துபாத் வந்து இந்த பணக்கார சிந்துபாத் சொன்ன கதையை வந்து கேக்குறார். Sindbad the sailor then bade goodbye to the poor porter and asked him to come the next day to hear the tale of his new voyage. இந்த பணக்கார சிந்தபாத் இருக்கார் இல்லையா, இந்த ஏழை சிந்தபாத் சுமைதாங்கிட்ட வந்து நீ நாளைக்கும் வா, என்னுடைய புது கதையை வந்து நான் மறுபடியும் உன்ட்ட இன்னொரு புது கதையை உன்ட்ட நான் சொல்றேன். பட் பிஃபோர் லீவிங் ஹி பிரசன்டட் சிந்த்பாத் அ பர்ஸ் ஃபுல் ஆஃப் கோல்ட் காயின்ஸ். கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த பணக்காரனான இந்த சிந்துபாத் வந்து இந்த ஏழை சிந்துபாத்த சில தங்க நாணயங்கள், பர்ஸ் நிறைய தங்க நாணயங்கள் இருக்கு, அது அவர் பரிசா கொடுக்குற. த அன்எக்ஸ்பெக்டட் ரிச்சஸ் ஓவர்ஜாய்ட் சிந்த்பாத் த போர்ட்டர். அவர் எதிரே பார்க்கல. என்னடா அது நமக்கு போய் இவ்வளோ விலை அதிகமா இருக்கிற தங்க நாணயங்கள்லாம் நமக்கு கொடுத்திருக்காரே இவர் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுற. He thanked his rich host and went home. அவர் வீட்டுக்கு போய் சேர்ற. Just a moment. Phenomena.
இட் மீன்ஸ் ஈவென்ட்ஸ், நிகழ்வுகள். ட்ரெம்பிளிங், ஒரு அதிர்வு. இந்த நிலநடுக்கம்லாம் வந்ததுன்னா ஒரு அதிர்வு இருக்கும் இல்லையா? ஷேக்கிங். டெரிஃபைட், அப்படியே ரொம்ப பயந்து போயிடுறது. ஃப்ரைட்டன் ஆர் யூ கேன் டெல் இட் அஸ் அஃப்ரேட். டாஸ்ட், மேலும் கீழுமா தூக்கி போடுறது. If you toss a coin, it goes up and comes down, right? Same way, the people were tossed upon when the huge fish gave a shake. Quenched, தாகத்தை தணிச்சுக்கிறது. poured out, வெளிப்படுத்துறது. ஹார்ட்ஷிப், சிவியர் சஃபரிங், ரொம்ப கடுமையான ஒரு வேதனை, ஒரு சஃபரிங். விட்னஸ்ட், அப்சர்வ், கவனிக்கிறது, கூர்ந்து கவனிக்கிறது. மேட்ச் தி ஃபாலோயிங். காலம் ஏ, கிரீன் ஐலாண்ட். Mirjan, Sindbad the sailor, Sindbad the porter. Slaves. In column B, in the cave, huge fish, the king, voyager, poor listener. First question. Second. Fourth. Fifth. Green island. Answer is huge fish. It was nothing other than a fish. One, it is B. Second one, Mirjan. He was the king. Two, C. The king. Sindbad the sailor. He was a voyager. Sindbad the porter. Poor listener. Slaves. They were in the cave. They were found in the cave. There were many slaves who were reporting to the king. So, Green Island, answer is huge fish. Mirjan, he was the king. Two, it is C, the king. Sindbad the sailor, he was a voyager. Sindbad the porter, he was a poor listener. Slaves, it's the option A, in the cave. They were found in the cave. I hope you have also written the answer. You need to choose correct answers from the options given below. Sindbad decided to sail to the dash with some goods. Persian Gulf, Mexican Gulf. He decided to sail to the Persian Gulf. It is given in the book itself like that.
Answer is Persian Gulf. He was being tossed by powerful waves and was thrown on an or a island or a peninsula. He was thrown to an island. An island. We use an for island. For peninsula, we use a article. Why we say like that? I. It starts with letter I. I is a vowel. For vowel lettered word, we prefix it with article an. When we are telling it as peninsula, it is a consonant lettered word. So we tell it as a peninsula. But in this story, we get to know that Sindbad was thrown to another island. The men in the cave were all dash. They were all slaves of the king. The king was a dash, noble and kind, mean and cruel person. ரொம்ப உன்னதமான ரொம்ப மென்மையான ஒரு நபரா தான் அவர் இருந்தார் இந்த ராஜா. ரொம்ப கொடூரமான மனிதரா அவர் இல்ல. The king gave the king gave many valuable gifts or rewards to the Sindbad. He gave many valuable gifts. So we have discussed answers until B. We will discuss answers in C subsections and other question and answers will be discussed in next class. Soon after this, we will be having a multiple choice question pertaining to this unit, covering all these three chapters, that is prose, poem, and supplementary reading. Any doubts to anyone regarding this chapter which we saw today? Okay. Thinking that there are no doubts, shall I end my session over here? Fine. We will meet in the next class. Thank you so much, all of you. Nandri, Varga Bharadam, Velga Tamilakam.